ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த சாயப்பாவின் தெளிவான களங்கமற்ற கள்ளங்கபடம் இல்லாத அருள் புரியக்கூடிய அன்பு முகத்தை தொட்ட உனக்கு இனி எல்லா விஷயங்களும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நிம்மதி கிடைக்கும் வகையில் நடக்கப் போகுது. ஆமீன் செல்லமே. நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தருவேன். இப்போது இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி வருத்தப்படாமல் மனக்கவலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் தீபம் போல பிரகாசிக்க செய்வேன். யாராவது எதையாவது சொல்லி உன் மனசில் பயத்தையோ கவலையோ உண்டு பண்ணினாலும் நீ அதையெல்லாம் கண்டுக்க வேணாம். இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றி அமைக்க வந்துட்டேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கடைசியில் நீ தான் ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. நீயும் உன் வாழ்க்கையில் உனக்காக என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சிடு. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு அடுத்தவங்க கட்டாயத்தின் பேரில் நீ எதையும் செய்ய வேண்டாம். உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்குது. நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் உனக்கான வெற்றியை கொடுக்குன்றதை புரிஞ்சு செயல்படு. உன்னை புரிஞ்சிக்காத உன் வாழ்க்கை துணையை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். அவங்களுடைய எண்ணம், அவங்க மனசு, அவங்க சிந்தனை எல்லாமே மிகச் சிறியது. ஆனால் நீ புத்திசாலி. உன் வாழ்க்கையை பற்றின சரியான புரிதலும் என்ன செய்யணுங்கிறதுல தெளிவும் திறமையும் கொண்ட பிள்ளையாக இருக்க. கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி உன் துணை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க எண்ணம் சுருங்கி இருக்கே, அவங்க உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, எல்லாத்தையும் எதிராகவே பேசுகிறாங்க, தப்பாகவே செய்கிறாங்களேன்னு நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு புரிதலையும் தெளிவையும் கொடுத்து நீயும் உன் குடும்பமும் சேர்ந்தே ஒன்றா முன்னேறும்படி இந்த சாயப்பா செய்வேனேன்னு செல்லமே. நீ வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது நீ இருக்க வீட்டிலையோ கூட உனக்கு பெருசாக மதிப்போ மரியாதையோ இல்லையேன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அருமை பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பாராட்டி உயர்த்தி பேச தான் போகிறாங்க. அதுக்கான காலம் வரதான் போகுது. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நல்ல ஆரோக்கியத்தோட நோய் நொடி இல்லாத நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கதான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ தான் உன் வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை ரொம்ப நேசித்து எல்லாத்தையும் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா நாளைக்கு உனக்கு ஒன்று தேவைப்படும் போது உனக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க இன்னும் நீ எதையாவது கொடுக்கணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர நீ நல்லா இருக்கியா, உனக்கு தேவையானது கிடைக்குதா, உனக்கு பிடிச்சது உனக்கு அமைதான்னு உன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நீ அதிகமாக அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டினா அவங்க உன்னை நேசிக்கிறதுக்கு பதிலாக உன்னிடமிருந்து கிடைக்கும் உதவிகளை நேசிக்க தொடங்கிடுவாங்க. யாருக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. பெற்ற பிள்ளைகள் இருந்தாலும் கோடிக்கணக்கான சொத்துக்களை நீ அவங்களுக்காக சேர்த்து வச்சாலும் கூட பெற்றவங்களுடைய உயிர் துடிதுடித்து பிரியும் போது கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெற்ற உறவு கூட இல்லாத அளவுக்கு இந்த கலியுகத்தின் உச்சகட்ட கொடுமைகளை இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெற்றவங்க எப்படி இருந்தாலும் சரி, பணம் மட்டும்தான் வாழ்க்கையை நினைக்கிறவங்களுக்கு வருங்காலம் நல்லா இருக்காது. சொத்துக்களை சேர்க்கறதுல ஆர்வத்தை பிள்ளைகள் காட்டுவாம பெற்றவங்களை மனிதநேயத்தோட பார்க்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். கடைசி காலம் நிம்மதியாக இருக்கும் என் செல்லமே. நீ கொடுத்த அன்புக்காக அடுத்தவங்க உனக்கு அந்த அன்பை திருப்பி கொடுக்க மாட்டாங்களே. நீ எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக நடந்துக்கிட்டாலும் அவங்க உன்கிட்ட அப்படி இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி நீ வருத்தப்படாத. வேறொரு நபர் மூலமாக வேறொரு ரூபத்தில் எப்படியாவது உனக்கான அன்பையும் நீ கொடுத்த அன்பையும் கண்டிப்பாக நான் உன்னிடமே வந்து சேர்த்துருவேன். அதிசயங்கிறது வேற எதுவும் இல்லை. நல்ல மனசும் நல்ல இதயமும் கொண்ட மனிதர்களை பார்க்குறதே இன்னைக்கு அதிசயமாக மாறிடுச்சு தானே. நீ நல்ல பிள்ளையா, உண்மையா, நேர்மையாக இருக்க. ஆனால் உன்னை போலவே இன்னொருத்தரை பார்க்கணும்னு நினச்சினா அது நடக்காத காரியம். வாழ்க்கை எப்போதும் எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சிருக்காது. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு நோக்கத்தோடு பிறந்தவர்களா, வெவ்வேறு கொள்கைகளாக கொண்டவர்களாக இருக்கும்போது யார் எப்படி இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கோ. அடுத்தவங்க உன்னை நேசிக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு உன்னை பிடிக்கும்னு நீயாகவே கற்பனை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீன்னா
என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியும் போது அது உனக்கு அதிக வேதனையை கொடுத்துரும். அதனால் எல்லாருக்கும் உன்னை பிடிக்குன்ற நினப்பை மாற்றிக்கோ. அடுத்தவங்க மேலே அன்பும் பாசமும் நிறைய வச்சுருக்காங்கன்ற அந்த சிந்தனையோ எதிர்பார்ப்போ உனக்கு வேண்டாம். நீயும் அடுத்தவங்ககிட்ட அளவாக இருந்துக்கோ. அடுத்தவங்களும் உன் மேலே இருக்கிற அன்பை அளவாக தான் கொடுப்பாங்கன்னு நம்பு. சில பேருக்கு எது எப்படி செஞ்சாலும் அவங்க அதில் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறவங்களுக்கு நீ எதுவுமே செய்யாமல் விலகி நின்றுடு. அதையும் அவங்க குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் அதை நீ பெருசாக எடுத்துக்கவோ கண்டுக்கவோ வேண்டாமேன்னு செல்லமே. நீ ஒருத்தரை உன் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலக்கி வைக்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் அதுக்காக கவலைப்படாத. ஏன்னா ஒருத்தவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சு நீ விலகி நிற்கிற அல்லது அவங்கள விலக்கி வைக்கிறேங்கிற போது அவங்க உன்னை பற்றி மிக மோசமாகவும் தன்னை தான் மிகவும் நல்லவங்களாகவும் தான் வெளியே போய் சொல்லுவாங்க. அப்படி தன்னை நல்லவனாக காட்டிக்கிட்டு உன்னை மோசமான ஆளாக விமர்சிக்கும் மனிதர்களின் உறவோ உனக்கு வேண்டாமேன்னு சொல்லமே. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நடக்கிற உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன்னு சொல்லமே. யார் உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் மறந்துவிடு. ஆனால் உன்னை நேசிப்பவர்களை மட்டும் நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். உன்னை அழுக வைக்கிற கடந்த காலத்தை மறந்துட்டு உன்னை சிரிக்க வைக்கக்கூடிய நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். சிங்கத்துக்கும் மானுக்கும் நடக்கிற ஓட்டத்தில் பெரும்பாலான நேரங்களில் மான் தான் வெற்றி பெறும். ஏன்னா சிங்கம் உணவுக்காக இரையை பிடிப்பதற்காக மானை பின்தொடருது. ஆனால் மானோ தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சிங்கத்துக்கிட்ட இருந்து ஓடுது. அப்போ நோக்கம்தானே ஜெயிக்குது. தன் உயிரை காப்பாற்றி கொள்ளும் நோக்கம் கொண்ட மான் தப்பிச்சிருச்சு. ஆனால் உணவுக்காக அதை துரத்துன சிங்கம் தோற்று போயிடுச்சுன்னா இதிலிருந்து உனக்கு என்ன புரியுது? தேவையை விட நோக்கம்தான் வெற்றி பெறும். நோக்கம்தான் மிகப்பெரிய விஷயம். உனக்கு எது தேவைங்கிறத விட உன் வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்போது அமைதியாக இருப்பது ரொம்ப சுலபம். ஆனால் எதுவுமே சரியில்லாத போது, எல்லாமே கஷ்டமாக இருக்கும்போது, இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீ நிதானத்தையும் நம்பிக்கையும் இழக்காமல் இருப்பது தான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சரியான வழியாக இருக்கும். உன் ஆற்றலை கவலைப்படுத்துவதற்காக பயன்படுத்திடாதே. உன் ஆற்றலையும் திறமையையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ அழகாக உருவாக்கு. நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உன்னை விட சிறந்த ஒருவரை நீ கண்டுபிடிச்சினா நீ என்னையே மறந்துடலாம் என் செல்லமே. ஏன்னா உன்னை விட சிறந்த ஒருவர் இந்த உலகத்திலே கிடையாது. நீ தான் உன் வாழ்க்கையை சரியாக வாழ்கிற. உனக்கான விஷயங்களையும் நீ மட்டும்தான் சரியாக செஞ்சுக்க முடியும். அடுத்தவங்க உனக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உனக்காக நீ தான் செஞ்சுக்கணுங்கிற புரிதலை வச்சுக்கோ. அடுத்தவங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அடுத்தவங்க உனக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நீ ஒருபோதும் எதிர்பார்க்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியானதாக சந்தோஷமானதாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. அழகான முகத்துக்காகவோ கவர்ச்சியான உடலுக்காகவோ அடுத்தவங்களை விரும்புகிறவங்க நிரந்தரமாக அவங்கள கூட இருக்க மாட்டாங்க. யார் நல்ல மனசை பார்க்குறாங்களோ, யார் நல்ல குணத்தை பார்க்குறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க. உன் நல்ல மனசை பார்த்து உன்னிடம் பழகுபவர்களை உன் கூட நீ தைரியமாக வச்சுக்கலாமே செல்லமே. எப்போதும் வாழ்க்கையில் உனக்கான வாழ்க்கையை நீ தான் வாழணுன்ற புரிதலோடு வாழ தயாராக. அடுத்தவங்க உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கையை நீ தான் சமாளித்து வாழ வேண்டிய கட்டாயம். நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கு இந்த சாயப்பாவும் கண்டிப்பாக உனக்கு துணை நிற்பேன். நீ போகும் பாதையில் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நம்பிக்கையோட உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. நீ நினச்சபடியே எல்லாம் சரியாக நடந்துட்டா அமைதி கிடைக்குமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக அமைதி அல்ல. அது உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வைக்கணும்னு நினைக்கிற குணம்தான் வெளிப்படுகிறது. நீ நினச்சதை தாண்டியும் ஏதாவது நடந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வச்சுக்கோ. நினச்சது போலவே எல்லாமே இருக்காதுன்ற புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். ஒரு சிலர் அவங்களுடைய சொற்களால் பேசுகிற வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தலாம். ஒரு சிலர் செய்யும் செயல்களால் உன்னை மட்டப்படுத்தி இழிவுபடுத்தி காயப்படுத்தலாம். ஆனால் நீ ஒருபோதும் உன்னை தாழ்வாகவோ தரக்குறைவாகவோ யோசிக்காதே.
யார் உனக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அலட்சியப்படுத்துகிறாங்களோ நீ உன்னை உயர்வாக நினச்சி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ தப்பு செஞ்சாலும் செய்யாட்டியும் அடுத்தவங்கிட்ட பல சமயங்களில் இறங்கி போய் மன்னிப்பு கேட்குறத நான் பார்க்குறேன். அகந்தையை விட்டு விட்டு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நீ மன்னிப்பு கேட்குறன்றதுக்காகவே கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய ஆளாக நிச்சயமாக உருவாக்கி காட்டுவேன்னு செல்ல